Praise the Lord. Our daily bread. Luke chapter 12, verse 5. I will show you whom you should fear. Fear him who, after your body has been killed, has authority to throw you into hell. Yes, I tell you, fear him. O Almighty God, thank you for giving this wonderful verse. May your presence showers on us. O Lord, we are living in a time of fear of those in power, those who wield power, who want to dominate the people, paralyze them and rule them. Therefore, O Lord, deliver these people into your hands and bless us to live a good life, fearing you, the King of Kings. We ask this in the name of Jesus Christ. Amen. அன்றாட உணவு. லூக்கா அதிகாரம் 12 இறை வார்த்தை 5. நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்ற பின் நரகத்தில் தள்ள அதிகாரமுள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பின் தகப்பனே, இன்றைய நாளிலே இந்த இறை மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இறைவா, ஆட்சியில் இருப்போர், அதிகாரம் செலுத்துவோர் மக்களை ஆட்டி படைத்து அவர்களை முடக்கி ஆள நினைக்கின்றனர். இப்போது அவர்களுக்கு அஞ்சும் தருணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இறைவா, இப்பேற்பட்டவர்களை உமது கரத்தில் ஒப்படைத்து அரசர்களுக்கெல்லாம் அரசராகி உமக்கு என்றும் அஞ்சி பாவத்தை விட்டு விலகி நல்வாழ்வு வாழ எங்களை ஆசிர்வதியும். ஆமென். அன்னன்னுள்ள போஜனம். லூக்கா 12ஆம் அத்தியாயம் 5ஆம் வாக்கியம். என்னால் நீங்கள் பயப்படமென்ன நான் முன்னறியிப்பு தராம். கொன்னனினோ சேஷம் நீங்களே நரகத்திலேக்கு தள்ளி கலையான் அதிகாரமுள்ளவனே பயப்படுவேன். அதே நான் പറയുന്നു, അവനെ ഭയപ്പെടുവിൻ. ദൈവമേ, ഈ ലോകത്തിലെ ഭരണകർത്താക്കളെയും അധികാരികളെയും ഭയന്നു ജീവിക്കുന്നു. പക്ഷേ രാജാതിരാജനായ അങ്ങേ മാത്രം ഭയന്ന് പാപം വെടിഞ്ഞ് വിശുദ്ധിയിൽ ജീവിക്കുവാൻ ഞങ്ങളെ അനുഗ്രഹിക്കണമേ. ആമേൻ.